அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு இது பெருந்தொற்று சார்ந்த விடயங்களுக்கான வகுப்பு. இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி இத்தனை பிரச்சனைகளை, இத்தனை உடல் உபாதைகளை இந்த சமூகம் அனுபவிச்சிட்ருக்கிறதுக்கும், இந்த சமூகம் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கிற துயரங்களுக்கும் துக்கங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மனித சமூகம் ஏன் இப்படியாப்பட்ட பெருந்தொற்றுகளுக்கு இன்றைக்கி உயிர் பயத்துக்கு இவ்வளோ தூரம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நடுங்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பயங்கள், பயம் சார்ந்த உணர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் பெற்று நம்ம வரக்கூடிய அந்த நிலையில் நமக்கு அனைத்து விதமான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு இறைவன் இயற்கை கொடுத்திருக்கிறது. என்ன கொடுத்துருக்குது? நம்ம நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் எல்லா வளமும் நலமும் நமக்கு இயற்கை கொடுத்து தான் ஒரு உயிரை இங்கு படைக்கிறது. இதுதான் படைப்போட விதி. இப்போது நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு குழந்தை ஒரு காட்டுக்குள்ளே போயிடுச்சு. சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை தவறுதலாக 1 வயசில் 2 வயசு குழந்தை தவறுதலாக காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ளே போய் அது மிருகங்களோட தான் வாழ்ந்துட்டுருக்கு. மிருகங்களோடையும் மரஞ்செடி கொடிகளோடையும் நல்ல ஒரு சூழலில் ஒரு நல்ல ஒரு காட்டுவாசியாக அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 15லேருந்து 18 வயசுக்கு வரைக்கும் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த காட்டுக்குள்ளே கோட் சூட்டு போட்டவங்க மரத்தை வெட்டுறாங்க, மிருகங்களை கொல்றாங்க. அது டவர் ப்ராப்ளமாக இருக்கும் சார். உங்களுக்கு டவர் ப்ராப்ளம், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தான் கேட்குது. எனக்கு கிளியரா கேக்குது சார். திடீர்னு கோட்டு சூட்டு போட்ட வந்தவங்க திடீர்னு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரஞ்செடி கொடிகள் எல்லாத்தையும் வெட்டுறாங்க, அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் கொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்த அந்த ஒரு காட்டுவாசியாக வாழ்ந்துட்டுருக்க அந்த ஒரு குழந்தையாக தொலைஞ்சு போன அந்த பெரிய பையன் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போது எந்த ஒரு மனிதர்களோடையும் தொடர்பு கிடையாது, எந்த ஒரு பேச்சு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய குருவிகளுடைய சத்தமும், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுடைய பாஷையும், அங்கே இருக்கக்கூடிய குளம் குட்டை ஏரி இந்த மாதிரி இடத்துல அங்கே எப்படி போய் நம்ம இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான அறிவு மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். அப்போது தனக்கு உயிராக இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சூழலை ஒரு மனித கூட்டம் அழிக்கிற முற்படும் போது கண்டிப்பாக அந்த படிப்பறிவு இல்லாத காட்டுவாசியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அவன் எல்லாத்தையுமே தடுக்க ஆரம்பிப்பான், தாக்க ஆரம்பிப்பான். இது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படிப்பறிவில்லாத காட்டுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையோ, ஒரு அந்த இயற்கையின் மேலே இருக்கக்கூடிய பற்றோ, படித்து பட்டம் வாங்கின
அதாவது 6 டிஜிட்டில் 5 டிஜிட்டில் சேலரி வாங்குகிற நமக்கு ஏன் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது தண்ணியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் தண்ணியை மதிக்கிறோம்? காற்றோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் காற்றை மதிக்கிறோம்? உணவோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரியும். எத்தனை பேர் உணவை மதிக்கிறோம்? சொல்லுங்க. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயற்கை எல்லா வளத்தையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நாம அந்த வளத்தை மதிக்கிறதும் கிடையாது, அதை போற்றுறதும், அதாவது அதை வணங்கணும். இயற்கையை வணங்குறது தான் நம்மளுடைய தமிழர்களுடைய முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்களுடைய பெரும்பான்மையான வழிபாடு முறைகள் இயற்கைக்கும் இயற்கை சார்ந்ததுக்குமானதாக தான் இருந்தது. ஆனால் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, குளத்தை மூடிட்டு மேலே அப்பார்ட்மெண்ட் கட்டினா என்ன எனக்கு என்ன, ஏரியை மூடிட்டு வீடு கட்டினா நமக்கு என்ன. ஸோ எதெல்லாம் நம்ம வந்து இழக்க ஆரம்பித்தோமோ அதற்கான விளைவுகள் தான் இன்றைக்கி நம்ம இந்த மனித சமூகம் அனுபவிச்சிட்ருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சமூகத்தில் இன்றைக்கி வந்து நமக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைன்னு ஒன்று இருக்குது. அடிப்படையாக நான் வந்து ஒரு பள்ளி படிக்கும் மாணவர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உனக்கு என்னென்ன பிராண்டு மொபைல் ஃபோன்லாம் தெரியும் அப்படின்னு. அவன் ஒரு 7-8 பிராண்டு மொபைல் ஃபோன் கம்பெனியோட பேர்லாம் சொன்னான். ஓகே ரைட் தம்பி. சரி, நீ சாப்பிட்ற அரிசி இருக்கு இல்லையா, நீ சாப்பிட்ற இந்த அரிசி என்ன அரிசி அப்படின்னு கேட்டேன். கடை அரிசி அப்படின்னா. எங்கே வாங்கிட்டு வந்த அப்படின்னா, கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன், அரிசி கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. சரி தம்பி ரைட்டு. நீ சாப்பிட்ற அரிசியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். பொன்னி அரிசி அப்படின்னா. அப்புறம் இட்லி அரிசி தெரியுமா அப்படின்னா, இட்லி அரிசி இருக்குது அப்படின்னா. சரி, உனக்கு நீ சாப்பிட்ற அரிசியோட பேர் என்னன்னு கேட்டால் அவன் ஒரு பிராண்டு சொல்கிறான். இந்த பிராண்டு பேரை சொல்லி இந்த அரிசின்னு சொல்கிறான். நான் சொன்னது என்னென்னா, தம்பி சர்க்கரை எல்லா மில்லுலேயும் தான் தயாரிக்கிறாங்க. அவங்கவுங்க பிராண்டை போட்டுக்கிற மாதிரி அரிசியை பிராண்டு போட்டுக்கிறாங்க. அந்த அரிசியோடைய பேர் என்ன? இப்போது சர்க்கரை வந்து கரும்புலேருந்து வருது சரியா, அது மாதிரி நம்ம சாப்பிட்ற அரிசி நெல்லுலேருந்து வருது. அந்த நெல் வந்து பயிர் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே. நீ சாப்பிட்ற அரிசியோட ரகம் என்ன அப்படின்னா பொன்னி. இது ஒன்று தான் அவனுக்கு தெரியுது. சரி, இந்த பொன்னிக்கு எத்தனை நாள் விளையுது, இதுக்கு எவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க, இதுக்கு எவ்வளோ உரம் போடுறாங்க, இதுக்கு எவ்வளோ வந்து செலவாகுது, நீ இது வந்து எவ்வளோ நாள் கழித்து அரைக்கிறாங்க, இந்த அரிசியை அரைச்சதுக்கப்புறம் எப்படி பதப்படுத்தி பேக் பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்லு அப்படின்னேன். இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கண்ணா அப்படின்னா. அப்போ நான் கேட்டது என்னென்னா, ஃபோன் இருந்தால் உன்னால் உயிர் வாழ முடியுமா, இல்லை சோறு இருந்தால் உன்னால் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் இருந்து என்ன சொல்கிறான்னா, சோறு இருந்தால் தாங்கண்ணா உயிர் வாழ முடியும் அப்படின்னா. அப்போ உனக்கு எதை பற்றி இப்போ அறிவு அதிகமாக இருக்கணும்? அப்போ நீ வீட்டில் திங்கிறியே காய்கறி, அந்த காய்கறி பற்றி உனக்கு என்ன தெரியும்னு. ஆனால் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், பீட்ரூட்டு, காலிஃப்ளவர் என்னென்னமோ தெரிஞ்ச பேரெல்லாம் சொன்னான். ஒரு கத்திரிக்காயை விதைச்சா எவ்வளோ நாள் ஆகும் தம்பி வளர்கிறதுக்கு அப்படின்னு. எனக்கு தெரிலிங்கண்ணா அப்படின்னா. கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுவியா? நான் விரும்பி சாப்பிடுவேங்கண்ணா. அப்போது கத்திரிக்காயை சாப்பிட தெரிஞ்ச உனக்கு அந்த கத்திரிக்காயில் எத்தனை மருந்து அடிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்கண்ணா. சரி ரைட்டு. அப்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தான் எதுக்காக வாழ்கிறோங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமூகம் தான் இந்த சமூகம். அதுக்கு அடிப்படையில் நம்மளுடைய கல்வி முறையும் ஒரு மிகப்பெரிய காரணம். நம்ம மனித சமூகம் என்ன வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கான எந்த ஒரு அடிப்படை விஷயத்தையும் உள்ளார்ந்து நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், குளோபலைசேஷன், மாடர்னைசேஷன்
அதாவது பசுமை புரட்சி, உரம் பூச்சி மருந்து எல்லாம் இங்கே இறங்கினது. அதுக்கப்புறம் உலகமயமாக்கல் பொருளாதார கொள்கை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நவீனமயமாக்கல், எல்லாமே வந்து மிஷினரிஸாக வந்து நம்ம ஊரில் இறங்கினது. பசுமை புரட்சி ஆரம்பிக்கிறப்ப கடுமையான எதிர்ப்புகள் வந்தாலும் அப்போ வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற நாட்டு ரக பயிர்களில் என்ன சத்துக்கள் இருக்குமோ அதே சத்துக்கள் தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய விதைகள்லையும் இருக்கும். இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த பக்க விளைவும் எந்த உடல் உபாதையும் வராது அப்படின்னு சொல்லி தான் பசுமை புரட்சியை நம்ம ஊருக்குள்ளே முதல்ல கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் அப்படியே நடந்தது? அதாவது நாட்டு மாடுகளை ஒழிப்பதற்கு ஜெர்சி பசுக்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தார்கள். நாட்டு மாட்டு பாலில் என்ன சத்து இருக்குமோ எந்த இருக்குமோ அதை விட பல மடங்கு இதில் வந்து சத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி தான் மக்களை கேன்வாஷ் பண்ணி சிந்து மாடுகளை ஜெர்சி மாடுகளை வாங்க வச்சாங்க. உண்மையாலுமே அந்த மருந்து அந்த மாடுகளில் அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கா? அப்போது நம்மளுடைய நாட்டு ரக விதைகள் தொலைந்து போச்சு, நாட்டு மாடுகள் தொலைஞ்சு போச்சு, நாட்டு ரக அரிசிகள் தொலைஞ்சு போச்சு. நம்மளுடைய மரபு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, காலங்காலத்தில் இருந்துச்சா வந்து சாணி எடுப்பாங்க, மாட்டை பால் பீச்சுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து குடிசை வீட்டில் வாழ்ந்தாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை இருந்தது, உழைப்பு இருந்தது, வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருந்தது. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே முழிச்சிருக்க மாட்டாங்க, சாயந்தரம் 6-7 மணிக்கெலாம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நம்ம ஊரில் வந்து சரியாக போய்கிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா, இந்த வாழ்க்கை முறை ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இன்னைக்கு அதில் எத்தனை சதவீதம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம்? கிடையாது. மண் வீடு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில் என்ன வந்து கிளைமேட் இருக்கோ அதுக்கு வீட்டுக்குள்ளே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். வெளியில் சூடாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே குளுமையாக இருக்கும், வெளியில் குளுமையாக இருந்தால் உள்ளே வெதுவெதுப்பாக இருக்கும். இதுதான் மண் வீட்டோடைய அடிப்படை. அதே மாதிரி மனிதன் படுக்கும்போது பாயை விரித்து தரையில் தான் படுத்திருப்பாங்க. பூமிக்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்பு இருக்கும். அது அந்த மாதிரி படுத்திருந்ததுனால தான் அன்றிருந்தவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை வரல, நுரையீரல் பிரச்சனை வரல, வயிற்று வலி வரல. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து சிமெண்ட் தாரை மேலே படுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தது, நம்ம மரபு வாழ்க்கையை தொலைச்சது ஒரு மிகப்பெரிய தவறு. நிறைய சடங்குகளை நம்ம கடைபிடிச்சோம். வெளியில் போயிட்டு வந்தால் நாட்டு மாட்டோட சாணத்தையும் கோமயத்தையும் கரைச்சி மேலே தெளிச்சுக்குவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. மார்க்கோ போலோ கிட்டத்தட்ட 850 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வந்தப்ப இங்கே வாழ்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை குறிப்பெழுதியிருக்காரு. ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்களும் அப்படி எழுதி வாழ்ந்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை குளிச்சிருக்காங்க. அடுத்தது, மக்கள் நாட்டு மாட்டு சாணத்தை எரித்து அதில் வர சாம்பலை வந்து எடுத்து மேலே பூசிக்கிறாங்க. எல்லா மனிதர்களுமே தரையில் உட்காந்து தான் பேசுகிறாங்க. மன்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கீழே தரையில் உட்காந்து தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் மார்க்கோ போலோ நம்ம தமிழ்நாட்டை பற்றி எழுதி வச்சுட்டு போன குறிப்புகள். இப்போது என்னன்னா, நமக்கு அந்த மாதிரியான எந்த வாழ்வியலையும் நம்ம பின்பற்றுறதே கிடையாது. அதாவது மார்க்கோ போலோ எழுதி வச்ச குறிப்புகளே முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கு எல்லா மனிதர்களுமே சராசரியாக 150 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். சிலர் உணவே எடுத்துக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவே தேவையில்லாமல் உணவு என்பது அவர்களுக்கு தேவையே கிடையாது.
கணக்கு போட்டுங்க. உணவே இல்லாமல் 150 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம 3 வேளை சோறு திங்கிறோம். எதுக்காக திங்கிறோம்னு நமக்கே தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுப்புற சூழல் இருக்கக்கூடிய மாசு. அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த கம்பெனி தப்பு பண்ணுது, இந்த கம்பெனி தப்பு பண்ணுதுன்னு நான் சொல்ல வரல. என்னோட வீட்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கம்பெனி இருக்குது. இரவு நேரத்தில் ஒரு 8 மணிக்கு மேலே அந்த கம்பெனி பக்கத்தில் போனீங்கன்னா அந்த புகை எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி வெளியே அனுப்பணும். ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக அந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணால் புகையை திறந்து விட்டுரும். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எதுவுமே சரியாக காய்க்காது. ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அது சுற்றும் அந்த நிறுவனத்தை சார்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் வெளியில் துணி காய போட்டிருந்தாங்கன்னா அந்த துணி மேலே அந்த சாம்பல் வந்து படிஞ்சிருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு நுரையீரலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த நிறுவனத்தால் ஏற்படுத்தப்படுது. இந்த மாதிரி ஊருக்கு 30 கம்பெனி இருக்குது நம்ம ஊரில். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு தாலுகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கு இப்படி ஒரு 30 கம்பெனி இருக்குது. இதனால் என்ன ஆயிடுச்சு? நுரையீரல் சுத்தமாக கெட்டு போச்சு. ஏன்னா சுவாசிக்கிற காற்றே தூய்மையாக இல்லை. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நுரையீரல் எப்படி சீராக இயங்கும்? அப்போது மாசு அடைய அடைய எப்படி சுத்தமான ஆக்சிஜனை நம்மளது நுரையீரல் எடுக்க முடியும்? எப்படி சாத்தியம் இருக்கும்? நினச்சி பாருங்கள். இதெல்லாம் என்னன்னா ஒரு விஷயம் நான் வந்து யோசிப்பேன். என்னன்னா, நம்ம நாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வளோ வீரமிக்கவர்கள், எவ்வளோ வந்து வளமிக்க நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். அதாவது மன்னர் குளிக்க வராரு அப்படின்னா ஒரு ஊருக்குன்னா அந்த ஊருக்குள்ளே 365 குளம் வெட்டி வச்சுக்குவாங்களாம். ஏன்னா என்னைக்கு எந்த குளத்தில் வேணாலும் மன்னர் வந்து குளிப்பாராம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், மன்னர் வந்து இந்த குளத்தில் குளிப்பாருன்னு சொல்லி அந்த மக்கள் அந்த குளத்தை வந்து அவ்வளோ தூய்மையாக வச்சுருப்பாங்களாம். அப்படி வாழ்ந்த ஊர் இது. ஆனால் இன்னைக்கு இது அப்படியே இருக்கு. நீங்கள் குடிக்கிற தண்ணிக்கும் உங்கள் நுரையீரல் கெட்டு போகிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏசியில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுடைய நுரையீரல் கெட்டு போகிறதுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. வெறுமனையே மருத்துவம் மட்டும் நோய்களை வராமல் காக்க முடியாது. மருந்துகளால் மட்டும் ஒரு மனிதனை நோயிலிருந்து காக்க முடியாது. வாழ்வியல் முறை, வாழ்க்கை முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய விஷயங்களை மாற்றினால் மட்டும்தான் உங்களால் எல்லாத்துலேருந்தும் வெளியே வர முடியும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தயவு செஞ்சு இனிமேலாவது எல்லாருமே பாயை போட்டு தரையில் படுங்க. பெட்டில் படுக்கிற பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டுங்க. நைட்டு ஏசி போட்டு தூங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய மாதிரி உங்களுடைய இடத்த இது பண்ணுங்க. ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்குங்க. கொசுவலை அடிச்சுக்குங்க. அடுத்தது பெட்டில் படுக்காதீங்க. பெட்டில் படுக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக நுரையீரல் ரொம்ப பலகீனமாக இருக்கும். பெட்டில் படுத்தா கண்டிப்பாக உங்களோட நுரையீரல் பலகீனப்படும், சளி அதிகரிக்கும். ஏன்னா பெட்டுங்கிற ஒரு உஷ்ணம் பெட்டுங்கிறது ரொம்ப உஷ்ணமாக இருக்குது. இதனால் நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனைகள் வருது. அடுத்தது ஏசியில் படுத்து தூங்காதீங்க. ஏசியில் படுக்காதீங்க. ஏசியில் வேலை செய்கிறதையும் தயவு செஞ்சு குறைச்சிக்குங்க.
ஏசிக்கும் நுரையீரலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. சொல்லப்போனால் ஏசி அதிகமாக பயன்படுத்தினாலே கண்டிப்பாக கிட்னி ஸ்டோனும் வரும். அடுத்தது உணவு பழக்கங்கள். நாம் பின்பற்றக்கூடிய உணவு பழக்கங்களும் நம்மளுடைய நோய்களுக்கு 100க்கு 90% காரணங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய உணவு பழக்கம். முக்கியமாக பால். நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன், பால் என்பது மனிதனுக்கான உணவு கிடையாது. பாலை சாப்பிட்டா நமக்கு சீக்கிரமாக ஆயுசு முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் கேள்வாங்க, சார் பால் சாப்பிட்டா தான் கால்சியம் சத்து அதிகம், பால் சாப்பிட்டா தான் ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும், அப்படி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. சரி, பால் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான், அப்புறம் ஏன் நம்ம ஊரில் இத்தனை பேருக்கு மூட்டு வலி இடுப்பு வலி வருது? ஏன் இத்தனை பேர் பலகீனமாக இருக்காங்க? பாலில் கால்சியம் அதிகமாக இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான கால்சியம் இருக்குல்ல, எல்லோரும் நல்லா இருக்கணும்ல. ஏன் இப்போ எல்லாருக்கும் இடுப்பு வலி மூட்டு வலியோடு கஷ்டப்பட்டுக்கிறாங்க? அதுக்கப்புறம் இட்லி தோசையை நம்ம மக்களால் சாப்பிடாமல் இருக்கவே முடியல. ஏன்னா மக்களுக்கு அந்த லேசினஸ், அதாவது என்ன சொல்ல போனால் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறது, 5-6 நாள் வச்சு சுடுறது, மதிய வச்ச துவரம்பருப்பை நைட்டு சூடு பண்ணி தரது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஆக்சிஜனுக்கே சுத்தமாக வழி இல்லாமல் நுரையீரலோட ஃபங்க்ஷன் சுத்தமாக கெட்டு போய் இன்றைக்கி மக்கள் வீணாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் இட்லி தோசையே முக்கியமான காரணம். குறிப்பாக துவரம்பருப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இட்லி தான் சார் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய ஆராய்ச்சி முடிவுகளில் பால் நல்லதுங்கிறாங்க, இட்லி தோசை நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஒன்றே ஒரு விஷயந்தான். சரி, ஓகே. டிவி விளம்பரங்களில் இது உலக சுகாதார மையத்தால் பரிந்துரைக்கப்பட்டது, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனால் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் விளம்பரம் வருது. அத்தனை ப்ராடக்ட்ஸும் இந்த மக்கள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்களே. அப்புறம் எப்படி எங்களுக்கு இந்த தொற்றுகள் வரும்? நீங்கள் நல்ல பொருளை கொடுக்குறீங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய பொருளை கொடுக்குறீங்க, அப்போ எங்களுக்கு எப்படி இந்த வியாதிகள் வருகிறது, எங்களுக்கு இந்த வியாதிகள் வரக்கூடாதே அப்படின்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வியை கேட்கணுங்கிற அறிவாவது வந்திருக்குது? நம்மோடு வாழக்கூடிய மிருகங்கள், பறவைகள், இவைகள் ஏதாவது தனக்கு காலங்காலத்தில் எந்திரிக்கிறதுக்கு போய் மளிகை கடையில் நின்று பேஸ்ட் வாங்குதா, குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்குதா, ஷாம்பு வாங்குதா, பர்ஃப்யூம் வாங்குதா, இல்லை வேறு மற்ற பொருட்கள் ஏதாவது வாங்குதா? வாங்கல. ஆனால் மனிதன் விளம்பரங்களில் வரக்கூடிய அத்தனை பொருளையும் தேடி 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 போய் வாங்குறீங்க, பயன்படுத்துகிறீங்க. டிவி விளம்பரங்களில் ரொம்ப நல்லதுங்கிறாங்க, சருமத்துக்கு நல்லதுங்கிறாங்க, உடலுக்கு நல்லதுங்கிறாங்க, நுரையீரலுக்கு நல்லதுங்கிறாங்க. எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்லாம் டிவியில் விளம்பரம் வருது. அதையெல்லாம் நான் வாங்கி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இருந்தும் ஏன் எனக்கு இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வருதுன்னு எத்தனை பகுத்தறிவுள்ள எத்தனை பேர் இதை பற்றி சிந்திச்சிருப்பீங்க? எத்தனை பேர் இதை பற்றி யோசிச்சிருக்கீங்க? அடுத்தது மருத்துவ முறை. நான் சொல்லி தான் இந்த மருத்துவ முறையை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இன்றைக்கி பெரும்பான்மையான நாடுகளுடைய மருத்துவ முறை அனைத்துமே இன்றைக்கி ஒரு மருத்துவத்தோடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிடுச்சு. இதில் பிஸ்னஸ் இருக்கா, இதில் பிஸ்னஸ் நடக்குது, ஊழல் நடக்குது, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள குறை சொல்ல வரல. ஏன்னா நான் சொல்லி தான் அவங்களுடைய விஷயங்கள்லாம் வெளியே தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. நாம் இதில் எக்கச்சக்க பேர் சொல்லிட்டாங்க. ஹீலர் பாஸ்கர் சொல்லிட்டாரு, செந்தமிழன் சொல்லிட்டாரு, உமர் ஃபருக் சொல்லிட்டாரு, ஃபஸ்லூர் ரஹ்மான் சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அவங்களுடைய விஷயம். ஏன்னா ஓஷோவே 1989 இந்த மருத்துவ முறையை பற்றி அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே தெளிவாக சொல்லணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியே தெளிவாக சொல்லிட்டார். இந்த மருத்துவ முறை தான் உலகிலேயே தலை சிறந்த முறை, மற்ற மருத்துவங்கள் எல்லாமே ஒன்றுத்துக்கும் உதவாதது அப்படின்னு மக்களுடைய மனதளவுகளில் நம்ப வச்சுட்டாங்க. மக்களும் அதுதான் சரின்னு நினச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கமும்
அதுதான் சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் சரி, அந்த நிறுவனங்கள் சொல்கிறது தான் சரி, அந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் சொல்வது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருந்த வாழ்க்கை முறையும் நம்மளுடைய மரபு வாழ்க்கையும் நம்மக்கிட்ட இருந்திருந்தா நம்ம இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற தேவையே இருக்காது. அப்போது நம்ம நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ பழமையை மீட்டெடுத்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம உணவு பழக்கங்கள் இருக்கு இல்லையா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுடைய உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்கோங்க. குறிப்பாக பால், டீ, காஃபி, தயிர், இட்லி, தோசை உணவுகள் இதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. ஆயுசு முழுக்க தொட்டுறாதீங்க. பால், டீ, காஃபி, இட்லி, தோசையெல்லாம் தொட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே மாதிரி துவரம்பருப்பு வந்து முழுக்க வாயுவால் இதாகிறது. வாயு அதிகமாக இருக்கிறதுனாலேயே மக்களுக்கு அதிகப்படியான உடல் உபாதைகள் வந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் செம்மண் கட்டின துவரம்பருப்பு தான் சாப்பிடுவாங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து செம்மண் கட்டின துவரம்பருப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து அதை தேடி ஓடுற நேரத்துக்கு துவரம்பருப்பே நம்ம வந்து சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பருப்பு வகைகள், தானிய வகைகளை தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ வாரத்துக்கு ஒரே ஒரு தானியம் செஞ்சால் போதும். மற்ற நாட்கள் எல்லாமே கீரை, காய்கறிகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும். அடுத்தது சப்பாத்தி. நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் மிச்சம். சப்பாத்தி நம்ம உடம்புக்கான உணவே கிடையாது. அதெல்லாம் குளிர் பிரதேச சப்பாத்திங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சூட்டை அதிகரிக்கக்கூடிய உணவு, உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் போகிற மோஷன் வந்து அந்த இடத்துல சூடாக இருக்கும். உஷ்ணத்தோடவே வந்து மலம் வெளியேறும். சில பேருக்கு அது நல்லாவே காட்டி கொடுக்கும். அப்போ என்ன அப்படின்னா, சப்பாத்தி நம்ம உடலுக்கான உணவே கிடையாது. அது நம்ம நார்த் இந்தியா போய் இருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம சப்பாத்தி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது நல்லது. இங்கே இருந்துக்கிட்டு அவங்களுடைய உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு கெடுதல். அடுத்தது செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம அதிகமாக சாப்பிடணும். அது என்ன செரிமான சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னா கஞ்சி உணவுகள் நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகரிக்கும். அந்த காலத்தில் லிக்விட் ஃபுட்டாக தான் சாப்பிட்டாங்க. காலையில் கம்மஞ்சோறு, மதியம் ராகிக்களி, இரவு வந்து சோளச்சோறு இல்லைன்னா அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க வந்து லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன் அவங்க வந்து 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்ருக்கலாமே? ஏன் 2 வேளை இட்லி தோசை சுட்டு சாப்பிட்டு தெரிஞ்சிருக்காதா? ஏன் கம்பு, ராகி, சோளத்தை போட்டு இன்றைக்கி இட்லி சுட்டு சாப்பிட்றாங்கல்ல, அதே மாதிரி அன்றைக்கி ஏன் அவங்க கம்பு, ராகி, சோளம் போட்டு மாவாட்டி இட்லி சுட்டு சாப்பிடல? ஏன் அவங்களுக்குலாம் அறிவு இல்லையா? இல்லை தோசை சுட்டு சாப்பிட தெரியாதா அவங்களுக்குலாம்? அவ்வளவும் கூப்பிட்டீங்களாம் அந்த அன்றைக்கி வாழ்ந்தவங்கெல்லாம். எந்த உணவை எப்படி சாப்பிட்டா நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு வாழ்ந்துருக்குறாங்க. இன்றைக்கி படித்தவன் தான் மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தோசை சுட்டு தின்னுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடக்கிறது, பேக்கெட்டில் எப்பயுமே மாத்திரை வச்சுக்கிட்டு திரியிறது, இதெல்லாம் அதிகம் படித்தவங்க தான். இதுதான். அதே மாதிரி உணவுப் பொருட்களில் நாட்டு சக்கரை, கருப்பட்டி, இந்துப்பு, தூய்மையான எண்ணெய்கள், முடிஞ்ச வரைக்கும் இயற்கை அங்காடிகளில் கிடைக்கக்கூடிய மளிகை பொருட்கள், கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, அந்த சாம்பார் பொடி, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இயன்ற வரை இயற்கை அங்காடிகள்லேயே வாங்கி பயன்படுத்துங்க. இல்லாட்டா நீங்களே முடிஞ்ச வரைக்கும் சில பொருட்களை தயாரிக்க முடியும் அப்படின்னா நீங்களே தயாரிச்சுக்குங்க. ஒரு பிராண்டடான நிறுவனத்தை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு வாழாதீங்க. அந்த நிறுவனங்களில் வரக்கூடிய பொருட்கள்
உதாரணத்துக்கு நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தான் உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியை 90% தீர்மானிக்கிறது. நிர்ணயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயம் செய்வது நீங்கள் உண்ணும் உணவு, அந்த உணவுப் பொருளை பயன்படுத்தும் முறை, அதை தயாரிக்கும் முறை. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மளிகை கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிட்ருக்க எல்லா உணவுப் பொருளையுமே செல்ஃபாஸ்ட்னு ஒரு டேப்லெட் வைப்பாங்க, சல்ஃபனமைட் டேப்லெட்ஸ் வைப்பாங்க. செல்லு புழு பூச்சியே அதில் உற்பத்தி ஆகாது. அதை சாப்பிட்ற மக்களுக்கும் அதே நிலைமை தான், அவங்களுக்கும் அடுத்த தலைமுறை கிடையாது. அப்போது இந்த இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த அரசும் இந்த பெருநிறுவனங்கள் இவங்க எல்லாமே முதல்ல தயவு செஞ்சு உணவு பழக்கங்களை மாற்ற சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ முறைக்கும் அரசாங்கத்துக்கும் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, தயவு செய்து மக்களுக்கு உணவு பழக்கத்தை மாற்றுறதுக்கும் இந்த உணவுகளில் கலக்கப்படும் விஷங்களும் உணவுகள் இருக்கக்கூடிய கலப்படத்தை சரி செஞ்சிட்டாலே இந்த மாதிரியான பெருந்தொற்றுகள் நம்ம ஊரில் அதிகமாக இருக்காது. நம்மளால் மக்களுடைய உடல்நிலை அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு தகவமைச்சு தூய்மையான பொருட்களை உண்ணும் மக்களுக்கு அவங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் நிறையவே இருக்கும். அவர்களுக்கு மருந்துகளும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. என்னைக்கு உணவுகளில் கலப்படம், உணவுகளில் நஞ்சு வர ஆரம்பித்ததோ அன்றுதான் மருந்து நிறுவனங்களுக்கு நமது வீடு அவர்களுக்கு இருப்பிடமானது. நம்மளோட வீட்டில் அவங்க உட்காந்துக்கிறதுக்கா எப்போ நடந்தது அப்படின்னா, பசுமை புரட்சிக்கு அப்புறமும் வெள்ளை புரட்சிக்கு அப்புறமும் மாடர்னைசேஷனுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு, அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிது. அப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, இதே ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி போய் இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய உடல் உபாதைகள், இவ்வளவு கொத்து கொத்தாக மக்கள் பாதிக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டால் இருந்திருக்கு. அந்த காலத்துலேயும் மக்கள் இறந்துருக்காங்க, இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது. ஆனால் எந்த தொற்றுமே, நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த தொற்றுமே சில காலங்களுக்கு மேலே அங்கே நீடிக்கலை. மக்கள் கொத்து கொத்தாக இறந்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் சில காலங்களுக்கு மேலே அந்த தொற்றுகள் நீடிக்கலை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, தொற்றுகள் நீடிக்கிறதுனா என்ன அர்த்தம், இங்கே மக்கள்கிட்ட சுத்தமாக நோய் எதிர்ப்பாற்றல்ங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இப்போ நல்லா பாருங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உணவில் கிடைக்கணும். ரெண்டாவது மனநிலை தான். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தான் உங்களுடைய மனநிலையை தீர்மானிக்கும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் தான் உங்களுடைய உணர்வு நிலைகளை தீர்மானிக்கும். அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய தவறான விளைவுகள் தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடல் உபாதைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே காரணம். அப்போது நீங்கள் தயவு செஞ்சு கஞ்சி உணவுகளுக்கு மாறுங்க. நம்ம கருப்பு கவுனி அரிசி ஆகட்டும், கருங்குருவை, காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, தூயமல்லி, இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள் இருக்கக்கூடிய அரிசிகளில் இப்போ பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி கஞ்சி உணவாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடல் நல்லதாக மாறும். அடுத்தது பயிறு வகைகளை, பருப்பு வகைகளை தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைங்க. தயவு செஞ்சு கசப்பு சுவை உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. சுண்டைக்காய், பாவக்காய், இதெல்லாம் தயவு செஞ்சு உணவுகளில் அதிகமாக சேர்த்து சாப்பிட பழகுங்க. கசப்பு சுவையே இந்த தலைமுறை தொடமணைங்குது. ஆனால் இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் அவசியம், நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது வயிறை சுத்தமாக வச்சுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகளை தீர்மானிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கி சாப்பிட்றோம், நாளைக்கு காலையில் வெளியே வந்துடுது, அவ்வளோதான், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ நாள் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில விஷயங்கள், சில பொருட்கள் சீக்கிரமாக நம்ம உடம்பு விட்டு வெளியேறிடும். சில பொருட்கள் வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், ஆண்டு கணக்குக்கு அப்புறம் தான் வெளியே வரும், சில கழிவுகள் எல்லாமே. அப்போது வயிறு சுத்தமாக வச்சுக்கிறதுல நமக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி வயிறை இயற்கை முறையில் சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே 4 ஸ்பூன் விளக்கெண்ணெயை
ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடுதண்ணீர் ஒரு டம்ளர் அதை எடுத்து இந்த விளக்கெண்ணெயோட கலந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு லைட்டாக உள்ளே போட்டு சும்மா கல்லுப்பு இல்லை தூளுப்பு கொஞ்சம் உள்ளே போட்டு கலக்கி அப்படியே குடிச்சிட்டோம் அப்படின்னா வெறும் வயிற்றுல காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு 5 மணி 5:30க்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டோம் 6 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாரத்தில் ஒரு தடவை தயவு செஞ்சு வாரத்தில் ஒரு முறையாவது இதை செஞ்சிங்கன்னா உங்களோட வயிறு சுத்தமாக இருக்கும். ஏன்னா நான் வயசானவங்க பெரியவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த 90 வயசு 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்களுக்கு அப்படி கேட்கும்போது பெரும்பான்மையான முதியோர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது பேதி மருந்து சாப்பிட்றாங்க, விளக்கெண்ணெய் குடிக்கிறாங்க. புரிஞ்சுதா அவங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியத்துக்கான விஷயம் என்னென்னு. அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது வாந்தி எடுக்கணும். அதாவது ஒரு 1.5 லிட்டர் ஆகிற மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணி நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியை வந்து வேக வேகமாக குடிக்கணும். வேக வேகமாக குடிச்சிட்டு குடித்த வேகத்தில் அப்படியே வாந்தி எடுக்கணும். அப்புறம் தொண்டைக்குள்ளே கையை விட்டு விரலை விட்டு நம்ம வந்து பிச்சை இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் வெளியே எடுக்கணும். இதை ஏன் செய்யணும் அப்படின்னா உங்கள் தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் செல்லக்கூடிய அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே வரும். குறிப்பாக பித்தம் வெளியே வரும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது கபம் தணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கபம் இந்த சளி பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அடுத்தது இந்த சூழலில் நமக்கு முதல்ல இந்த உணவு பழக்கம் கெட்டுப்போச்சு, சூழ்நிலை கெட்டுப்போச்சு, வாழ்க்கை முறை கெட்டுப்போச்சு, மருத்துவம் சரியில்லை, மருத்துவ முறைனாலே பயமாக இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருக்கும் பட்சத்திலும் ஒன்று இருந்தால் போதும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் உயிரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சால் போதும். என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை, தைரியம், என் உடல் மேல் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, என் உயிர் மேல் எனக்கு இருக்கக்கூடிய பற்று, என் உடலின் ஆரோக்கியத்தின் மேல் எனக்கு உள்ள காதல், என் ஆரோக்கியத்தின் மேல் எனக்கு இருக்கக்கூடிய காதல், என் உடலின் மீது எனக்கு இருக்கக்கூடிய காமம், என் உடலை பற்றிய எனக்கு இருக்கும் தன்னம்பிக்கை, நான் கட்டாயம் 100 ஆண்டுகள் வாழ்ந்தே தீருவேன் என்கிற தைரியம், இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கணும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இப்போது இதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுவில் ஒரு கண்ணாடி, எதுக்காப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான குதிரை காட்டுறாங்க. அந்த குதிரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அவனும் தூக்கு தண்டனை கைதியும் பார்க்குறான். ரொம்ப அருமையாக இருக்குது குதிரை. திடீர்னு அந்த இடத்துக்குள்ளே ஒரு பாம்பு கொண்டு வந்து விட்டாங்க. அந்த பாம்பு சரசரன்னு போய் அந்த குதிரையை கடிச்சிருச்சு. அந்த குதிரையோடைய கடித்த உடனேயே அந்த குதிரையோட உடம்புக்குள்ளே எப்படி விஷம் ஏறுது அப்படின்னு பக்கத்துலேருந்து ஒரு மருத்துவர் வந்து விளக்கி சொல்கிறாரு. இப்போ வந்து இருதயத்துக்குள்ளே போந்திருக்கோம், அடுத்தது இருதயம் வந்து துடிக்கிறது நின்றுருக்கும், அடுத்தது வந்து அந்த குதிரையோட வாயிலேருந்து நுர வரும், மூக்கில் ரத்தம் வரும்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வருது. அந்த குதிரை வந்து கீழே விழுகுது. கீழே விழுந்தோடனே அந்த குதிரை உயிருக்கு போராடி துடிச்சு ரொம்ப சிரமப்பட்டுருக்குது. அப்போ அந்த குதிரையோட கண்ணு இந்த தூக்கு தண்டனையோட கைதியோட கண்ணையே பார்த்துட்ருக்கு. அப்படியே மெல்ல 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 அந்த குதிரையோட கண்ணு வந்து அப்படியே மூடுது. இதை பார்க்குறப்ப அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அந்த தூக்கு தண்டனை கைதி காதுகிட்ட வந்து, இதே விஷப்பாம்பு வச்சு தான் உன்னை கடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு எப்படி இருக்கும்? சரி, அந்த மருத்துவர் என்ன பண்ணாருன்னா, பாம்பை பார்த்தா நீ பயந்துருவ,
அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு துணியை கண்ணில் இறுக்கி கட்டிட்டார். இறுக்கி கட்டின உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாம்பை விட்டுலாம் கடிக்கவில்லை, 2 குண்டூசி எடுத்து வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன நினச்சான், தன்னை பாம்பு தான் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு உண்மையிலேயே பாம்பு விஷம் கடிச்சா அந்த குதிரையோட உடம்புல என்ன மாற்றங்கள் வருதோ, விஷமே பாம்பே கடிக்காத இந்த தூக்கு தண்டனை கைதிக்கு அதே மாதிரியான மாற்றங்கள் அவனுடைய உடம்புல நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க கடைசியாக வந்து அந்த குதிரை எப்படி வந்து நுரையீரல் கெட்டு போய் இருதயம் கெட்டு போய் நின்றுச்சோ அதே மாதிரி பாம்பே கடிக்கல, ஆனால் வாயிலிருந்து நுரை வந்தது. இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கடைசியாக அவங்க வந்து ஒரு முடிவு போகிறாங்க. என்ன அப்படின்னா, வெறுமனையே எதிர்மறையான விஷயங்களை நம்ப வச்சா போதும், பயத்தை உண்மைன்னு நம்ப வச்சா போதும், இவங்களை எந்த நிலைக்கு வேணால் கொண்டு போக முடியும் ஒரு மனிதனை அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுச்சு. இருக்கிறத கூட இல்லாததாகவும் பண்ண முடியும், இல்லாததை இருக்கிறதாகவும் பண்ண முடியும். இதுக்கு அடிப்படையில் அவங்களுடைய அறிவை மாற்றுறதன் மூலியமா, அவங்களுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிறதன் மூலியமா, அவர்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதன் மூலியமா இங்கே எதை வேணால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத அந்த ஆய்வு முடிவு கிடைச்சது. அப்போது வெறுமனையே வார்த்தைகளும் செய்திகளும் நமக்கு போதும், மனிதனை எந்த நிலைக்கு வேணாலும் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். இங்கே கிருமி தத்துவம், கிருமியை பற்றி பேசுகிறது இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக கிருமிகள் இருக்குது, இல்லைன்னு நாங்கள் மறுக்கவே கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது அதுதான். இங்கே நிறைய கிருமிகள் உருவாயிருச்சு. இப்போ இவங்க பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தொற்றை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கிருமி மட்டும் இல்லை, இது போன்று பல கிருமிகள் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு ரொம்ப நாளுக்கு நாள் நம்ம பலகீனமாயிட்டே இருக்கோம். அப்போது எந்த ஒரு சிறு ஒரு கிருமி தொற்றை கூட நம்மளால் தாக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்போ நம்ம உடம்பு எந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கு? அப்போது நமக்கு கிருமிகளை பற்றின ஆராய்ச்சி வேணுமா, இல்லை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் வேணுமா? அப்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா, முதல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது எங்கே துவங்குது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மன தைரியத்திலிருந்து தான் துவங்குது. மன தைரியம் குறையும் போது நோய் எதிர்ப்பாற்றலுடைய தன்மை குறைகிறது. மன தைரியம் அதிகரிக்கும் போது நோய் எதிர்ப்பாற்றலுடைய தன்மை அதிகரிக்கிறது. அவ்வளோதான். நான் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியத்தோடு வாழ்வேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தின் வழியே அந்த உடல் பயணிக்கும். எனக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ, நான் ஏதாவது செய்து விட வேண்டும், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் என்ன செய்வது அப்படின்னு என்று பயந்தால் அவர்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து கொண்டே தான் இருக்கும். அப்போது நம்ம தெளிவான ஒரு மனநிலைக்கு, ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்கு வந்துடணும். அப்போது நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனதைரியத்தோட முழுமையான புரிதல் நமக்கு வேணும். அதாவது இங்கு வாழ்ந்த தமிழர்கள் தங்களுடைய உயிரை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. வெள்ளைக்காரன் படையெடுத்து வரும்போது அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, நம்மக்கிட்ட வெறும் வாளும் ஈட்டியும் தான் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு போனால் வெள்ளைக்காரன் நம்மளை சீக்கிரமாக சுட்டு கொன்றுவான் அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்ககிட்ட சண்டைக்கு போனாங்க. உயிரை பற்றி கவலையே படலை.
உயிர் அப்படிங்கிறது கண்டிப்பாக போற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது ஒன்று தான். ஆனால் நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது வீரத்தையும் நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய பயந்து போய் மோசமான நிலையில் தன்னோட மலத்தை தானே சுத்தம் பண்ண முடியாத, தன்னோட சிறுநீரை இன்னொருத்தர் உதவியின் மூலிமா இருக்கிறத, இந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம்மளுடைய மரணம், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய மனதைரியத்திலையும் நம்மளுடைய விஷயத்துலையும் தான் இருக்குது. எப்படின்னா, விஜயாலய சோழன் ஒரு மன்னர் இருந்தார். போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப வயதானவர். அந்த போர் நடந்துகிட்டு இருக்க அவருடைய கடைசி காலகட்ட வாழ்க்கை. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 பேரை உதவிக்கு வர சொல்லி அவங்களோட தோள்பட்டையில் ஏறி உக்காந்துட்டு போய் சண்டை போட்டிருக்கார். வயதான முதியவர். அப்படியெல்லாம் நம்ம ஊரில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து 3ஆம் அலை வருது, 2ஆம் அலை வந்துருச்சு, 4ஆம் அலை வரும், 5ஆம் அலை வரும், எத்தனை அலை வேணால் வரட்டும். ஒரு தனி மனிதனுடைய தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் முன்னாடி எந்த அலையும் நிற்குமா, நிற்க முடியாதாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. கிருமிகளே இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. கண்டிப்பாக கிருமிகள் இருக்குது, தொற்றுகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதில் மாற்று கருத்தே எங்களுக்கு கிடையாது. ஆனால் அதைவிட முக்கியமானது, இங்கே நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை நாம் கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது சளி காய்ச்சலுக்கான மருத்துவம் தான் என்ன, அதுக்கு நாம் என்ன தான் செய்யணும் அப்படின்னா, சளி அப்படிங்கிறது நம்ம உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய கழிவு தான். உண்மையிலேயே சளி அப்படிங்கிறது நம்ம உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய கழிவு. அப்போ இந்த சளியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம பால் டீ பார்த்துட்டோம். அடுத்து இட்லி தோசையை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் தவிர்த்தால் இயன்றவரை சளியை உருவாகக்கூடிய தன்மையை நாம் கட்டுப்படுத்தி விடலாம். அடுத்தது, கடந்த கால நினைவுகளையே நம்ம நினச்சி வருத்தப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அவர்களுக்கு நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் நிறையா இருக்கும். இருமல், ஆஸ்துமா, டிபி இந்த மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது முடிந்தவரை மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கணும். அடுத்தது, முடிஞ்ச வரைக்கும் டிவியே ஆன் பண்ணாதீங்க, டிவியே பார்க்காதீங்க. தொலைக்காட்சியை எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்து வாழ்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிம்மதியாக வாழலாம். உணவுகளில் நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது தூதுவளை, முட்டைக்கோசு, கற்பூரவள்ளி, துளசி, குறிப்பாக முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கைப்பட்டை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்குள்ள நுரையீரல் நன்கு செயல்படுவதற்கான அனைத்து விஷயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. குறிப்பாக அமுக்குரான் கிழங்கு பொடி, அதெல்லாம் ஒரிஜினல் பொடியாக இருந்தால் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடவே கூடாது. அமுக்குரான் கிழங்குலாம் ஒரிஜினல் சுத்தமான பொடியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நுரையீரல் நல்லா சீராக இயங்க நமக்கு வந்து உதவி செய்யும். இப்போ சளி வந்துருச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு, நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான நிலைமை வந்துருச்சுன்னா, ஒரு மிளகு, ஒரு கிராம்பு, ஒரு மிளகு, ஒரு கிராம்பு, அரை திப்பிலி, ஒரு மிளகு,
ஒரு கிராம்பு, அரை திப்பிலி, இது மூணையும் அப்படியே வாயில் வச்சுக்கணும். கடிச்சிட்டு வாயில் வைக்க தேவையில்லை, அப்படியே வாயில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சளி நல்லாவே வந்து குறையிறது நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல மாற்றம் வரும். மூச்சு விட முடியாமல் சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது மிளகை அதிகமாக உணவுப் பொருட்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். மிளகாயை எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஒரு மரத்துக்கு அடியில் குறைஞ்சது ஒரு நல்ல ஒரு வேப்ப மரம், அந்த மாதிரியான மரத்துக்கு அடியில் போய் நின்று கொஞ்ச நேரமாவது அந்த காற்றோட்டம், அந்த நிழல் தரக்கூடிய அந்த ஒரு குளுமை, அதிலிருந்து நமக்கு பெறக்கூடிய அந்த மரத்திடமிருந்து நமக்கு பெறக்கூடிய ஆற்றலை தயவு செஞ்சு அதை எடுத்துக்குங்க. அடுத்தது இப்போ குழந்தைகளை பாதிக்கக்கூடிய தொற்று வரும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருமண மண்டபம் இருக்குன்னு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே குழந்தை வந்து ஒரு மூலையில் இருக்குது, ஒரு மூலையில் தூங்கிட்டு இருக்கு. அம்மா அந்த குழந்தைய விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேலையாக கீழே இறங்கி வந்துட்டாங்க. ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. குழந்தைய விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. திடீர்னு குழந்தை அழுகுது. அழுத உடனேயே எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அம்மா தடத்தை வேக வேகமாக ஓடியாந்து குழந்தைய தூக்குவாங்க. ஏன் அந்த விஷயம் நடக்குது? ஏன்னா இங்கே உணர்வுகளின் மூலியமாக சில விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் தொடர்பு இருக்கு. இப்போ தாயோடைய மனநலம் தான் குழந்தையோடைய உடல் நலம். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தாயோட மனநலம் தான் குழந்தையோடைய உடல் நலம். அப்போது தாயோட மனசில் எதை விதைக்கிறோமோ அது எங்கே அறுவடையாகும்னா குழந்தையோடைய உடலில் தான் அறுவடையாகும். தெளிவரையாக புரிஞ்சுக்குங்க. தாயோட மனதில் பயத்தை விதைத்தால் அது குழந்தையின் உடலில் நோயை உருவாக்கும். தாய்க்கு மன உளைச்சல், பயம் அதிகரித்தால் அது குழந்தையின் உயிரை பறிக்கும். தாய் அவர்களுக்கு என்ன வேணும்? தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணும். இப்போ புரியுதா? எந்த தொற்று வந்தாலும் தன் குழந்தையின் மீது இருக்கக்கூடிய அன்பு, அக்கறை, தைரியம், தன்னம்பிக்கை குழந்தையை காப்பாற்றும். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடுத்தது இந்த இந்த தோல் வியாதிகள் பற்றியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோல் வியாதிகள் இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா, யாருடைய உடம்புல கபம், சளிங்கிற விஷயம் அது அதிகரிக்குதோ அவங்களுக்கு தான் தோல் வியாதிகள் அதிகமாக வரும். அப்போ அந்த தோல் வியாதிகள் அதிகமாக வரதுக்கான விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளி தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வெளியேற்றணும். அப்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து வெளியேற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். தோல் வியாதிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா குப்பைமேனி இலையை பயன்படுத்த ஆரம்பிங்க. சூப்பாவோ ரசமாவோ தினசரி உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கங்க. இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே குப்பைமேனி சூப்பு குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சளி, ஒரு 10 குப்பைமேனி இலை, ஒரு 3-4 மிளகு போட்டு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் தட்டி போட்டு சூப் மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டாங்கன்னா சளியும் வெளியேறும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்னாகும்? இந்த தோல் வியாதிகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் அவங்க வந்து தப்பிச்சிக்க முடியும்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் இந்த குப்பைமேனி இலை. மக்கள் தங்களுடைய தன்னம்பிக்கையின் வாயிலாக மட்டுமே அவர்களுடைய ஆயுட்காலத்தை நிர்ணயிக்க முடியும். அடுத்தது தங்களுடைய உணவு பழக்கங்களின் மாற்றத்தின் மூலியமாக மட்டுமே அவர்களால் பின்வரும் நாட்களில் இது போன்ற கொடிய நோய்களை எதிர்கொள்ள முடியும். வாழ்வியல் முறைகளையும் வாழ்க்கை முறையையும் மாற்றுவதன் மூலமாக மட்டுமே அடுத்து வரும் தலைமுறையினரை காக்க முடியும். அடுத்து வர தலைமுறையினரை ஒரு ஆரோக்கியமான சூழலில் இருக்க வைக்க முடியும். இன்று இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கின்ற நாம் அடுத்த தலைமுறையினர் எந்த அளவில் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற வியாதிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது இன்னைக்கு எளிதான ஒன்றாக மாறிவிட்டது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மனநிலை, உணவு பழக்கம், விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்ட இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகம். மக்கள் முடிந்தவரை தங்களுடைய வாழ்வியலை எவ்வளவு சீக்கிரமாக தங்களுடைய முறைகளை மாற்றுகிறார்களோ அந்த அளவு அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும். நன்றி, வணக்கம்.